வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் கீழமை நீதிமன்றத்திற்கான ஆட்சேர்ப்பின் கீழ் அந்த 10ஆம் வகுப்பு தரத்துல எக்ஸாமினர், ரீடர், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், அப்புறம் ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கான வேகன்சிலாம் இப்ப ஃபில் பண்ணி முடிச்சாங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா 467 வேகன்சி. இந்த 467 வேகன்சியை ஃபில் பண்ணி முடிச்சாங்க. இதுல போன 125 நபர்கள் நம்முடைய மகி அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், 125 பேர் பாத்தீங்கன்னா ஜாப் வந்து அரசாங்க வேலையை வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எக்ஸாமினர்ல 17 ஸ்டூடெண்ட்ஸ், ரீடர்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான், சீனியர் பெயிலிஃப்ல 28 பேர், அப்புறம் ஜூனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் சர்வர் மொத்தமாக சேர்த்து 64 பேர் ஜாபுக்கு போயிருக்காங்க. அடுத்து யார், ப்ராசஸ் ரைட்டரில் வந்து யாரும் இல்லை, ஜெராக்ஸ் ஆப்பரேட்டரில் வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மகி அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 125 பேர் பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு போயிருக்காங்க. இப்படி மொத்தமாக உள்ள 467 வேகன்சியில் இப்போ கவர்மெண்ட் ஜாப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 125 பேருன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இருக்கக்கூடிய டோட்டல் வேகன்சியில் இவ்வளோ பேர் 125 பேர் வந்து ஜாபுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லும் போது அப்போ டோட்டல் வேகன்சியில் எப்படியும் ஒரு 27% வந்து ஜாபுக்கு போனவங்க நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். எஸ், அரசு வேலையை வாங்கின மொத்த நபர்களில் 27% நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மகி அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இப்போ நீங்கள் இந்த டிஸ்பிளேல பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. இது வந்து நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பழைய வீடியோவில் உள்ள தம்ப்நெயில் பேனரில் உள்ள இதைத்தான் நான் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்ற தேர்வு இதுக்கு முன்னால் 2022 நடந்துச்சு பார்த்தீங்களா, 10th குவாலிஃபிகேஷன். அதில் வந்து 2022 தேர்வான 1412 நபர்கள் மொத்தமாக ஜாபுக்கு போயிருப்பாங்களே, அதில் வந்து 578 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த சமயத்தில். ஓகே, இப்ப கரண்ட்ல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஓஏ நோட்டிபிகேஷன் அண்ட் மசாஜ் நோட்டிபிகேஷனுக்கான சிவி முடிஞ்சு அவங்க எல்லாம் இப்ப பிராக்டிகலுக்கு போறாங்க. அந்த பிராக்டிகலுக்கான கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நம்ம மகி அகாடமி சார்பாக கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா. இதுல ஒவ்வொரு பேஜ்லயுமே நூற்றுக்கணக்கான நபர்கள் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜாயின் பண்ணி கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல சாதனை பேஜ், வெற்றி நமதை பேஜ், இந்த மாதிரி பேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. இன்னும் சம் பேஜஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுலயுமே நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்து இணைந்து கொள்வார்கள். சோ இதுல உள்ள எல்லா பேஜ்ல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பாத்தீங்கன்னா ஃபைனலா இன்டர்வியூ வரை கூட்டிட்டு போய் இன்டர்வியூக்கு அப்புறமா அவங்க கையில ஜாப் வாங்கி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதுவரை நடந்து முடிஞ்ச ரிசல்ட்டை விட இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஓஏ மசாஜ் நோட்டிபிகேஷன்ல இந்த பிராக்டிகல் பேஜஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து கண்டிப்பா அவங்க இதை விட நல்ல ஒரு குட் ரிசல்ட்டை நம்ம அகாடமிக்கு வந்து வாங்கி தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஜாபுக்கு போறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.